வணக்கம். நாம் இப்போ நிற்கிறது சேக்ரட் ஹார்ட் செமினேரி, சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கிற திரு இருதய குருத்துவ கல்லூரி. இங்கே இருக்கிற இறையியல் படிக்கிற குரு மாணவர்களுக்கு நான் ஒரு வாரம் தியானம் கொடுக்க இங்கே வந்த அனுபவம். ஆக முதல் முறையாக இந்த குருமடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த குருமடம் எப்படி இருக்குங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ பசுமையாக இருக்குது. எனவே இந்த குருமடத்தோட இந்த அழகை இந்த ஒரு 2 நிமிட காணொளியில் உங்களுக்கு காட்டலாங்கிறது என்னுடைய ஆசை. நூற்றுக்கணக்கானவர்கள் படித்து இங்கிருந்து அருள் தந்தையர்களாக, ஆயர்களாக சென்றிருக்கிறார்கள். பல 10 ஆண்டுகளாக இங்கு படித்தவர்கள் நம்முடைய பங்கு தளத்தில் உங்களுக்காக பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆயர்களாக இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதோ இங்கே புதிதாக கட்டி கொண்டிருப்பது விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற விவிலியம் தொடர்பான அந்த நாடுகள், அதற்கான வரைபடத்தை இங்கே கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே இதே போன்ற ஒன்று திருச்சியில் இருக்கிற புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் இருக்கிறது. பவுல் குருத்துவ கல்லூரியிலே பணியாற்றிய பொழுது அருள் தந்தை ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள் அந்த குருமடத்தில் கட்டினார். இப்பொழுது ரெய்மண்ட் ஜோசப் தந்தை அவர்கள் இங்கே இந்த குருமடத்தில் இருக்கிறார். எனவே அதே போன்ற ஒன்றை இங்கு கட்டி கொண்டு இருக்கிறார். நிறைய பூக்கள். நான் வந்த இந்த நேரம் நல்ல மழை பொழிந்து கொஞ்சம் இப்பொழுதுதான் தூர விழுந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த இடத்தை பார்க்கிறீர்கள். அப்படியே குருமடத்திற்கு உள்ளே நாம் போக போகிறோம். வாங்க வாங்க வாங்க, இல்லை வந்தாச்சு. இதுதான் குருமடத்தின் உள்பகுதி. நடுவிலே திருவிழை ஆண்டவர் என்று வருகிறவர்களை வரவேற்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு பசுமையாக இருக்கிறது பாருங்கள். நாம் இந்த பாதையில் தான் நடந்து வந்தோம். இங்கே சாயங்கால நேரத்தில் நிறைய பறவைகள் வந்து இங்கே நிற்கும். இப்போ இது காலை பொழுதுனால அந்த பறவைகளெல்லாம் காணோம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெளிநாட்டு பறவைகள் கூட இங்கே வருது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான பறவைகள் இங்கே உண்டு. இங்கே பாருங்கள், இது கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளிகள். பச்சை பசேல் என்று பயங்கரமாக இருக்குது. அதே போல் இதுதான் இங்கே இருக்கிற கோவில், திருதய ஆண்டவருக்கான கோவில். இங்கே தான் மாணவர்கள் படிக்கிறாங்க, வந்து ஜெபம் பண்ண வர்றாங்க இங்கே படிக்கிறவங்க. பக்கத்துலேயே லூர்து மாதாவுக்கான கெபி வச்சுருக்குறாங்க. அன்னை மரியே, இறைவன் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்தலுக்கு ஆமாம் என்று பதிலளிக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு அருள் புரியும் என எழுதி வைத்திருக்கிறார்கள். மதர் ஹெல்ப் அஸ் டு சே ஆமென். ஓகே, நூற்றுக்கணக்கானவர்கள் படித்து இங்கே குருவாக உருவாகி நம்மோடு பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோருக்காகவும் ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பணியாற்றி இறந்த அருள் தந்தையருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் பெறவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். May God bless you.